எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் போர்ப்படை தளபதிகளே, தேர்தல் அறிவித்து விட்டால் இந்த சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிறது மாதிரி தேர்தல் அறிவித்த முதல் நாளில இருந்து ஒரு கேமராவை எடுத்துட்டு அரசாங்க பணத்துல ஒரு காரை வச்சுக்கிட்டு மூளைக்கு மூளைக்கு நின்று வியாபாரிகளுடைய பணத்தையும் மருத்துவமனைக்கு கொண்டு போறவங்களுடைய பணத்தையும் விரட்டி விரட்டி பிடிச்சுக்கிட்டு இறுதி கட்ட பரப்புரை முடிஞ்சு அந்த 48 மணி நேரம் ஓய்வுல இருக்கும்போது பாதாள அறையிலே போய் படுத்துக் கொள்கிற தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படைக்கும் கண்ணியமாக அரசியல் கட்சியின் கூட்டங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்துவிட்டு ஊர்ல எந்த திருட்டு நடந்தாலும் பாலியல் குற்றங்கள் நடந்தாலும் கண்டும் காணாமல் இருக்கிற காவல்துறைக்கும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறைய பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்தை. நமச்சிவாய வாழ்க, நாதன் வாழ் வாழ்க என தேவாரமும் திருவாசமும் செந்தமிழிலே என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்க இன்று கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக நக்ராமிர்தம் சுக்லாமிர்தம் என்று ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். என்னருமை நாம் தமிழர் சொந்தங்களே, அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே ஆட்சி அமைத்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சிவாலயங்களிலும் பெருமாள் கோயில்களிலும் மிக விரைவாக தமிழை ஒலிக்க செய்யுங்கள் என்று ஏக்கமுடன் பார்த்து கொண்டிருக்கிற சங்கு தீர்த்தீஸ்வரருக்கும் காஞ்சிபுரத்திலே அமர்ந்திருக்கிற வரதராஜ பெருமாளுக்கும் மாமல்லபுரத்திலே அமர்ந்திருக்கிற தலசேன பெருமாளுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், இந்திய நாவலம் தேய்த்த இளமையர், இன்னரம் இயலிசை நாடகம் யாத்தவர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எனினும் இன்று இவர்கள் திராவிட அடிமைகள், திராவிட சாராயத்தின் அடிமைகள், திராவிட திரைப்படத்தின் அடிமைகள், திராவிட தொலைக்காட்சியிலே வருகின்ற நாடகத்துக்கு அடிமைகள், திராவிட பொய்யர்கள் எழுதி வைத்த கட்டுக்கதைகளுக்கு அடிமைகள் இந்த தமிழர்கள். அதனால் 70 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத திராவிடர்களை ஆள வைத்து விட்டு இந்த மண்ணின் வளங்களை கொள்ளை போக களவு போக விட்டுவிட்டு மலைகளை, ஆறுகளை, காடுகளை, கனிம வளங்களை கொள்ளை போக விட்டுவிட்டு வெறும் இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிற என்னருமை தமிழ் சமூகமே, என்னருமை தமிழ் சொந்தமே, நீ இம்முறை விழித்து விட்டாய். 2000 ரூபாய் தந்தாலும் சரி, 2500 ரூபாய் தந்தாலும் சரி, மிக்சி, கிரைண்டர், பிரிட்ஜ் என எந்த இலவசங்களை தந்தாலும் சரி, இம்முறை நாங்கள் செந்தமிழன் சீமானின் விவசாய சின்னத்திற்கே வாக்களிப்போம் என்பதை தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். திராவிட கல்லறையின் இறுதி ஆணியானது தமிழ் தேசிய சம்பட்டியால் அடித்துக் கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று இறுதி ஆணியும் அடிக்கப்பட்டு திராவிடம் கண்காணாத ஆழத்திலே புதைக்கப்படும். அதை நிறைவேற்றி காட்டுவார் அண்ணன் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் பிள்ளைகள். 2026 நாம் தமிழர் கட்சியின் புலிப்படை சட்டமன்றத்திற்கு நுழையும், ஆட்சி அமைக்கும். இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் பாதுகாத்து விடலாம் என்று மீண்டும் நாங்கள் வருவோம் என்று பல்லாயிரம் கணக்கான கோடிகளை கொட்டி கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது காணல் நீராகத்தான் போகும். மே 4ஆம் தேதி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிவு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்க போகிறது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நாம் தமிழர் கட்சியின் புலிகொடி பறக்க போகிறது. வேதகு தலைவரின் படம் சட்டமன்றத்திற்குள்ளும் முதலமைச்சர் அறையிலும் மிக பெரிதாக தொங்கவிடப்பட போகிறது. என்னருமை உறவுகளே, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தரமான கல்வியை தருவோம் என்கிறீர்களே, இப்போது இலவசமான கல்வியை தருவோம் என்கிறீர்களே,
இப்போது இலவசமான கல்வி இல்லையா என்று கேட்பவர்களுக்கு சொல்கிறேன். இப்போது கல்விக்கூடங்கள் இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் திராவிட அதிமுக திமுக அமைச்சர்களின் பிராமி பெயர்களிலே இருக்கின்ற தனியார் பள்ளிக்கூடங்களையும் தனியார் கல்லூரிகளையும் போட்டி போட முடியாமல் அரசு கல்லூரிகளின் பள்ளிக்கூடங்களில் தரங்கள் திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்களால் கீழே இறக்கப்பட்டு மாணவர்கள் தனியார் பள்ளிகளை கல்லூரிகளை நோக்கி படையெடுக்க செய்யப்படுகிறார்கள் கேடுகட்ட விளம்பரங்களால். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் 1 கோடி ஆனாலும் நீங்கள் பிள்ளைகளை பெற்று தாருங்கள், அவர்கள் நாட்டின் செல்வங்கள். நீங்க இந்த எல்கேஜிக்கு 75,000 1 லட்சம் 10 12வது வரைக்கும் படிக்கிறது வரைக்கும் கட்டியால தேவையில்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, மாமனாருக்கு உடம்பு சரியில்லையா, மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, அரசு மருத்துவமனைக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா வீட்டுல வந்து கூட்டிட்டு போய் அது எத்தனை கோடி மருத்துவமானாலும் நாம் தமிழர் அரசு அமைந்ததும் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து வீட்டுல கொண்டு விட்டுருவோம். இங்க இருந்து நீங்க செங்கல்பட்டுக்கு ஓட வேணாம். திருக்கல்குன்றத்துல 200 படுக்கையறைகள் கொண்ட தரமான மருத்துவமனை இருக்கும், தரமான கல்வி பள்ளிக்கூடங்கள் இருக்கும், கல்லூரிகள் இருக்கும். நாம் தமிழர் கட்சி தூய்மையான குடிநீரை இலவசமா தரோம், வீடை இலவசமா தரோம். படித்த மாணவர்கள் இப்ப போறது மாதிரி சுக்கி ஸ்மோட்டோ தனியார் நிறுவனங்கள்ல போயிட்டு வாட்ச்மேன் வேலைக்கும் 15,000 ரூபாய்க்கு ஒப்பந்த அடிப்படையிலும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 30,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் வருமானத்தை ஈட்டிக் கொள்ற அளவுக்கு, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரியான வருமானத்தை நாம் தமிழர் கட்சி ஈட்டிக்கிற அளவுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில நாங்க திட்டங்களை வச்சிருக்கிறோம், கொண்டு வருவோம். இம்முறை நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டீங்க. எல்லா கட்சிகளும் சமூக நீதி பேசும், இடஒதுக்கீடு பேசும், ஆதி தமிழர்களுக்கு நாங்க தான் செய்தோம் பேசும். ஆனா 7 தமிழர் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர் விடுதலை இல்லை என்று நாம் தமிழர் கட்சி முழக்கத்தை வச்சு 7 தமிழரையும் விடுதலை செய்தது மாதிரி இப்ப ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை இல்லை என்று உறக்க சொல்கிறது. தமிழர்களை ஒரே புள்ளியில் இணைக்கிறது. ஆதி தமிழர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அல்லாமல் 17 தொகுதிகளிலே ஆதி தமிழர் வேட்பாளர்களை, தரமான வேட்பாளர்களை, படித்தவர்களை, யாருக்கும் குறைவில்லாத நிகரான வேட்பாளர்களை களம் இறக்கி காட்டியிருக்கிறது. அந்த வகையிலே ஐயா அம்பேத்ராஜன் அவர்களை நாம் தமிழர் கட்சி திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. அவர்களின் சாதனைகளை சொல்லி மாளாது 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல போய் ஆரியன் கண்ணில விரல விட்டு ஆட்டி 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து 1 முறை அமைச்சருக்கு நிகரான பொறுப்புல இருந்து வட இந்தியாவுல போய் ஆதிக்கம் செலுத்துற ஒரு தமிழனை இன்னைக்கு அண்ணன் இங்க திருப்பூர் தொகுதியில களம் இறக்கியிருக்காரு. அப்படின்னா காரணமா தான் இறக்கியிருக்காரு. இந்த திராவிட கழிசடைகளுக்கு பாடம் புகற்ற ஒரு போர்வாளா ஐயா அம்பேத்ராஜன் இருப்பாரு. திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில இருந்து அவருடைய புலி கர்த்தனை சட்டமன்றத்தில் ஒதுக்கும் போது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களுக்கான உரிமைகளையும் பெற்று தருவாரு. என்னருமை உறவுகளை, நேரம் கருதி நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திலே ஐயா அம்பேத்ராஜன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாருங்கள். எந்த சந்தேகம் இல்லாமலும் வாக்களியுங்கள். நாங்கள் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம். 200 தொகுதி அல்ல எங்கள் இலக்கு, 234 தொகுதி எங்கள் இலக்கு. ஏனென்றால் நாங்கள் உங்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம், உங்களை நம்புகிறோம். இந்த திராவிட திருடர்களை போல உங்களுக்கு இலவசத்தை தந்தோ, உங்களுக்கு காசை தந்தோ உங்களுக்கு வாக்கை நாங்கள் வாங்க விரும்பவில்லை. உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறோம், வளமான வாழ்க்கையை தருகிறோம். நம்பி வாக்களியுங்கள் விவசாய சின்னத்திற்கு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் சீட்டையும் நோட்டையும் பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் 15 வருடமாக நாட்டை மட்டுமே பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நாட்டையும் நாட்டின் பலத்தை பற்றியும் கவலை இல்லை, மாறாக நோட்டை பற்றுமே அவர்களுடைய எண்ணம். 60 ஆண்டுகால இந்த திராவிட ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வேலையில்லா திண்டாட்டம் இந்த 60 ஆண்டு காலமாகவும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வெளி மாநிலங்களிலிருந்து தொடர்ச்சியாக 100, 200, 500, 1000, 10,000 என்று வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்குள்ள ஆட்சியாளர்கள் இத்தனை வருட கால ஆட்சியிலே
தனிப்பட்ட நபர்களுடைய வருமானத்தை உயர்த்த எந்த திட்டங்களும் இங்கு செயல்படுத்தவில்லை. இங்கே அவர்களை பொறுத்தவரை இருக்கிற திட்டங்கள் ஒன்று டாஸ்மார்க், இன்னொன்னு லேண்ட் பிசினஸ். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூலதனமே அதுதான். முதல்ல டாஸ்மார்க்ல எல்லாரையும் குடிக்க வச்சு நாசமாக்கி அதுக்கப்புறமா அந்த லேண்ட்லயே போட்டு புதைக்கிறதா அவங்களோட திட்டமே. நிறைய பெண்கள் நாங்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் போது இந்த டாஸ்மார்க்கை எப்ப மூடுவீங்க, இந்த டாஸ்மார்க்கை மூடிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த டாஸ்மார்க் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கே வாக்கு செலுத்துகிறார்கள். இதுதான் இங்கே வேடிக்கை. மக்கள் ஒரு முறை இங்கே கூடியிருக்கிற என் அறிவான தமிழ் சமூகம், நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தை, அந்த உளவியலை உங்களுக்கு புகுத்தியது யார்? தமிழ் சமூகமே இங்கு பணத்தை கொண்டு வாங்க முடியாத பல உள்ளது. தொடர்ச்சியான இந்த 15 வருட கால எங்களுடைய பயணத்திலே நாங்கள் சந்தித்த பகுதிகள், குக்கிராமங்கள், நகர் பகுதிகள் என்று இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே பல இடங்களிலே நாங்கள் பரப்புரையை செய்திருக்கிறோம். மக்களின் ஒருமித்த கருத்து, நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம். வாக்கு செலுத்தினால் எங்களுக்கு கிடைப்பது என்ன? ஏதாவது பண்ணோம்னா நம்ம அதுக்கு பதில் கைமாறு எதிர்பார்க்கிறது, அந்த குணத்தையே நம்மளுக்கு உட்புகுத்திட்டாங்க. 7 கொடை வள்ளல்கள் இங்கே நம் மண்ணிலே பிறந்தார்கள். அவர்கள் எதையும் எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்வது கிடையாது. ஆனால் இப்பொழுது மக்களை எதையாவது கொடுப்பானா என்று மேலேயே கையை ஏந்தும் நிலைமைக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லாம் இலவசம். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை என்னவென்றால் உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம். இதிலே உணவு ஏற்கனவே நஞ்சாகி போயிடுச்சு. நீர் அது பெரும் வியாபார பொருளாக விட்டது. கல்வி அது பெரும் தொழிலாளிகளின் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலாக, அதெல்லாம் முதலீடாக மாறிவிட்டது. அரசு பள்ளிகள், ஓராசிரியர் பள்ளிகள் இழுத்து மூடும் நிலைமை வந்துவிட்டது. நாங்கள் வைக்கிற கோட்பாடு, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலையில் சேர வேண்டும், நல்லா சம்பாதிக்கணும். இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். 70 லட்சம் பேர் இங்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் பேர் இன்ஜினியரிங், பொறியியல் முடித்துவிட்டு அல்லது கலைக்கல்லூரியிலே பட்டம் பெற்றுவிட்டு வெளியே வருகிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த வேலை வாய்ப்பு என்ன? இதை பற்றிய கேள்வி ஏன் உங்களுக்கு எழவில்லை? இங்கே நாட்டினுடைய முதலமைச்சர் பிரான்ஸ் சென்றார், இங்கிலாந்து சென்றார். அமெரிக்காவிலிருந்து 10,000 கோடி முதலீடு, ஜப்பானிலிருந்து 20,000 கோடி முதலீடு என்கிறீர்களே, அந்த முதலீடுகளை எங்கு முதலீடு செய்தீர்கள்? அண்ணா அறிவாலயத்திலா? அல்லது நீங்கள் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்றால் யாருக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர்கள்? என் போன்ற இளைய சமூகம் இன்னும் ஜொமேட்டோவிலும் ஸ்விக்கியிலும் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறானே, வாகனம் ஓட்டி கொண்டிருக்கிறானே, அவனுக்கு நீங்கள் கூறக்கூடிய பதில் என்ன? ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே முதல் வேட்பாளராக அறிவிக்கப்படும் பொழுது 50% வெற்றியை நான் உறுதி செய்துவிட்டேன். காரணம், திருப்பூர் சட்டமன்ற தொகுதி அம்பேத்கரிய சிந்தனையில் முழுமையாக ஊன்றெடுத்த தொகுதி. இங்கே அருகில் இருக்கிற திருப்பூர் மாமல்லபுரம் காரணை பகுதியிலே பஞ்சமரல மீட்பு போராட்டத்திலே ஜான் தாமஸ் ஏழுமலை அவர்கள் இதே செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகம் அருகே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதிகமான புரட்சியாளர் அம்பேத்கரிய சிந்தனையை பின்பற்றி இருக்கிற இந்த பகுதியிலே ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக களம் கண்டிருக்கிற போராட்டக்காரர்கள் பிறந்த மண் இது. இதே அருகாமையிலே இருக்கிற மதுராந்தகம் பகுதியிலே தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் ஐயா பிறந்த ஊர் இருக்கிறது. என் அன்புடன் பிறந்தார்களே, இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்கு பதிவிட்டு செல்ல விரும்புகிறேன். வாக்கு என்பது உலகத்திலேயே பயங்கரமான அதிநவீன அணு ஆயுதம் என்கிறார் பிரடக்ஸ் என்கிற வல்லுநர். உங்களிடையே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கு என்கிற இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் எதை சாதித்து காட்ட போகிறீர்கள்? நீங்கள் வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் எந்த ஒரு ஆட்சியை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து, ஐயா அம்பேத்ராஜன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். விவசாய சின்னம் கட்சியின் சின்னம் அல்ல, இது உலக வாழ்வியலின், உலகுக்கு உணவளிக்கிற உன்னத சின்னம். விவசாயி இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர் இல்லை. ஆகவே சிந்தித்து மக்களே,
நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து 234 தொகுதியில 117 பெண்கள் 117 ஆண்களை நிப்பாட்டி சமூக நீதி என்றால் என்ன என்று சம்பட்டி அடி கொடுத்தவர் எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த 234 தொகுதியிலுமே எல்லா வேட்பாளர்களையும் நீங்கள் வாக்களித்து சட்டமன்றத்திலே பேரெழுச்சியாக நாம் தமிழ் பிள்ளைகள் சென்று அந்த சட்டமன்றத்தை இரண்டாக பிளந்து சமூக நீதி என்றால் என்ன, சமத்துவம் என்றால் என்ன, ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி என்றால் என்ன, இயற்கை வளங்களின் பாதுகாப்பு என்றால் என்ன, ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்றால் என்ன என்பதை இந்த மண்ணுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஒரு வாய்ப்பு அளித்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அம்பேத்கர் ராஜன் அவர்களை வெற்றி பெற செய்ய கேட்கிறேன். நன்றி. நாம் தமிழர். நம் கட்சியின் கொள்கை என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். தரமான கல்வி என்பது அரசு பள்ளியில் படிக்கும் படிப்பை மட்டும் சொல்லக்கூடாது. தரமான கல்வி என்பது அரசு வேலை செய்யும் குழந்தைகளையும் மற்றும் நம்முடைய குழந்தைகளையும் ஒன்றாக படித்து வைத்து செய்தால் மட்டுமே நமக்கு தரமான கல்வி கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு வேலை செய்கிற தாசில்தார் உட்பட விஓ, காவல்துறையில் இருக்கிற எல்லா அரசு பணியாளரும் நமது கல்வியில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் சேர்த்தாங்கன்னா நம்ம கல்வியின் தரம் உயரும். அதே மாதிரி தரமான மருத்துவம் என்பது என்ன, நமக்கு இலவசமாக கிடைக்கணும். இப்போ செங்கல்பட்டுக்கு போனோம், இங்கேருந்து செங்கல்பட்டு போனோம்னா ஒரு எமர்ஜென்சிக்காக போக முடியாது. காரணம், நமக்கு தரமான மருத்துவம் இங்கே இல்லை. இங்கேருந்து 14 கிலோமீட்டர் போக வேண்டிய காலம் இருக்குது. இது இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தா இந்த தரமான மருத்துவம் வந்திருக்கல, ஏன் வரல? ஏன்னா அங்கேயும் தரமான மருத்துவம் இல்லை. நமது முதல்வர் பையனோ இல்லை அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பசங்களோ யாரா இருந்தாலும் அங்கே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு மருத்துவத்தின் தரம் உயர்ந்திருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே நிறைய போயிடுது. அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறதுனால மக்கள் ஏமாந்து போறாங்க. காரணம், இந்த சொல்ல போனா அனைவருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம ஐயா முன்னாடி சொன்னாரு. அனைவருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க. ஆனா அனைத்து மகளிருக்கும் அது கிடைக்கவே இல்லை. ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தரமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. மக்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபான்றத சொல்லியிருக்காங்க. காரணம், இதுதான் திருட்டு. இந்த திருட்டு கொள்ளை என்பது இரு கட்சிகளிடம் இருக்குது. அதிமுக கிட்ட இருக்கு, திமுக கிட்ட இருக்கு. இருவரும் திருடர்கள் தான். எப்படி சொல்றேன்னா, அதிமுக இருக்கிறவங்களுக்கும் பீர் தொழிற்சாலை இருக்குது, திமுக இருக்கிற வேண்டியும் பீர் தொழிற்சாலை இருக்கு. இது மாதிரி இருக்கும்போது மதுபான கடை எப்படி மூடப்படும்? மதுபான கடையை மூட முடியாது. இவங்க சொல்றது அனைத்து எல்லாமே பாத்தீங்கன்னா பொய். இதை நம்பி நம்ம ஓட்டு போடுறோம். காரணம், அந்த பணத்துக்காக ஒரு நாள் பணத்துக்காக பார்த்து நீங்க ஓட்டு போடுறதுனால நம்ம 5 வருடங்கள் ஏமாந்து போறோம். அதை நல்லா சிந்தித்து பார்க்கணும். அதனால சிந்தித்து வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு. நமது சின்னம் விவசாயி. நன்றி.